நிர்மா. வாஷிங் பவுடர் நிர்மா, நிர்மா போல வருமான்னு சொல்லிட்டு இந்த விளம்பரத்த நம்ம எல்லாருமே கண்டிப்பா நம்ம குழந்தை பருவத்தில பார்த்துருப்போம். நிர்மா வாஷிங் பவுடர யாரெல்லாம் மிஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த நிர்மாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சோக கதை நிறையவே இருக்கு. அதுபோக இந்த நிர்மாவ நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு மறந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். பட் நிர்மா நம்மள இன்னைய வரைக்கும் கைவிடல அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவங்க இன்னைக்கும் தரமான நிர்மா வாஷிங் பவுடர் ஆகட்டும் அண்ட் அவங்களுடைய டூத் பேஸ்ட் ஆகட்டும், உப்பாகட்டும் இது எல்லாத்தையுமே இன்றைக்கும் நியாயமான விலையில் தரமாக கொடுத்துட்ருக்காங்க. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு பார்க்கலாமா? கர்சன்பாய் பட்டேல் குஜராத்தை சேர்ந்தவர் தான் இவர். 1945ஆம் ஆண்டு மெஹ்சனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரப்பூர் கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். எதையுமே ஆர்வத்தோட படித்தா அதுலேயே ஆழ்ந்த திளைத்திடலாம். அந்த துறையில் மாஸ்டர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் கர்சன்பாய். அவர் படித்தது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ரசாயனங்கள் அதனுடைய தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுல அவருக்கு ஒரு அதீதமான ஆர்வம் இருந்துச்சு.